அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10ஆம் அதிகாரம் 31வது இறை வார்த்தை. நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். எப்பொழுது நாம் செய்கிற எல்லா செயல்களும் கடவுளை மாட்சிமைப்படுத்துகிறது, கடவுளை மகிமைப்படுத்துகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழும் போது நாம் செய்கிற எல்லா செயல்களும் கடவுளை மாட்சிமைப்படுத்துகிறது, கடவுளை மகிமைப்படுத்துகிறது. புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி, தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழும் போது ஊன் இயல்பின் செயல்களை நிறைவேற்றாமல் ஆவிக்குரிய செயல்களை நாம் நிறைவேற்றி வாழ்வதால், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழும் போது நாம் செய்கிற எல்லா செயல்களும் கடவுளை மாட்சிமைப்படுத்துகிறது. புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி, தூய ஆவியின் துணையோடு சாத்தானின் சூழ்ச்சிகளை, சாத்தானின் சோதனைகளை வென்று இந்த உலகில் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்படுவதால், தூய ஆவியின் துணையோடு வாழும் போது நாம் செய்கிற எல்லா செயல்களும் கடவுளை மாட்சிமைப்படுத்துகிறது, அந்த கடவுளை மகிமைப்படுத்துகிறது. தூய ஆவியின் துணையோடு, தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழும் போது புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 இறை வார்த்தைகளில் சொல்லி இருக்கிற தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழும் போது பரிசுத்த ஆவின் கனிகளின் தன்மைகளில் நாம் சொலித்து பிறருக்கு பயன் தருவதை நாடுவதால், பிறருக்கு உகந்ததை தேடுவதால், பிறர் விரும்புவதை செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி உற்சாகப்படுத்தி வாழ்வதால், தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழ்கிற எல்லா செயல்களும் கடவுளை மாட்சிமைப்படுத்துகிறது, கடவுளை மகிமைப்படுத்துகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியின் துணையோடு வாழும் போதும் சாத்தானின் சோதனைகளை வென்று சாத்தான் மீது வெற்றி பெற்று நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிறோம். தூய ஆவியின் துணையோடு வாழும் போதும் நாம் ஆவிக்குரிய செயல்களை செய்து வாழ்கிறோம். தூய ஆவியின் துணையோடு வாழும் போது நாம் பிறர் அன்பில் பூத்து குலுங்குகிறோம். இவ்வாறு தூய ஆவியின் துணையோடு நாம் வாழும் போது நாம் செய்கிற எல்லா செயல்களும் கடவுளை மாட்சிமைப்படுத்துவதால், கடவுளை மகிமைப்படுத்துவதால், கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலாலும் உம்மை மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழும் போது நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் தூய ஆவின் துணையோடு நாங்கள் செயல்பட்டு நாங்கள் செய்கிற எல்லா செயல்களாலும் உம்மை மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
ஆமென்.